போற்றுதும் தமிழ் போற்றுதும் வள்ளுவம் போற்றுதும் வள்ளுவம் போற்றுதும் கல்வி போற்றுதும் கல்வி போற்றுதும் தித்திக்கும் தென்தமிழ் திக்கெட்டும் பரவட்டும் முத்தமிழ் தாய் மூத்த தேவியை வணங்கி எனது உரையை துவங்குகிறேன். அவையோருக்கு வணக்கம். என் பெயர் சே தீனதயாளராகவன். எனது தலைப்பு வாழ்க்கைக்கு வள்ளுவம். என்னே அருமையான தலைப்பு. நாம் வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்று என் பாட்டன் வள்ளுவன் அழகாக வகுத்துள்ளார். அதன்படி வாழ்கின்றோமா? சிந்தியுங்கள். ஒழுக்கமல்லாத செயலில் ஒருவன் நடக்கிறான் என்றால் அவன் வாழ்க்கையில் வள்ளுவத்தை கற்கவில்லை. கற்றிருந்தால் ஒழுக்கமுடைமை குடிமை இழுக்கம் இழிந்த பிறப்பாய்விடும். ஐயோ, எனது பிறப்பே இழிந்த பிறப்பா என்று ஒழுக்கமல்லாத செயலில் ஈடுபட மாட்டான். ஒரு பத்தல் மக்களொப்பு என்றால் பெரு தக்க பண்பொத்தல் ஒப்பதாம் ஒப்பு. உடம்பால் ஒருவரோடு ஒருவர் ஒத்தியிருத்தல் சிறந்த சமநிலையை தந்துவிடாது. செறிந்த தகுந்த பண்பால் ஒத்தியிருக்க வேண்டும் என்ற சமநிலையை கற்றிருப்பான். புத்தர், இயேசு, காந்தி என்று சொல்கிறோமே, ஏன் நம்மை யாரும் போற்றிடவில்லை? சிறிது நேரம் சிந்தியுங்கள். இன்னா செய்தாரே பொறுத்தல், அவர் நாண நன்னயம் செய்துவிடல். பொறுத்தல் பண்பு எவனிடம் உள்ளதோ அவனே சிறந்த மனிதனாவான். ஐயகோ, மூளைக்கோர் முதியோர் இல்லம், அனாத இல்லம், அங்கு அரிசி பருப்பில்லை என்ற வேதனை. ஏன் யாரும் கற்கவில்லையோ? என்னோற்றான் கொள் என சொல் என்ற வாக்கினை இதுதானா மகன் தந்தை காற்றும் உதவி? இளைய சமுதாயமே, பெற்றோர் இவனை ஏன் பெற்றேன் என்று கேட்பதற்கு பதிலாக இவனை பெற என்ன தவம் செய்தேனோ என்ற வள்ளுவனின் வாக்கை வாழ்க்கையில் இணையுங்கள். வாழ்க்கை மலரும். வரி வரி வரி, எங்கு திரும்பினாலும் வரி, எதற்கும் வரி. இதனைத்தான் நீங்கள் வள்ளுவன் கூறினான். இது வழிப்பறி. மக்களை எப்படி வழிநடத்த வேண்டும் என்ற வள்ளுவனின் கொடுங்கோன்மையை முன்வைக்கின்றேன். செய்தித்தாள், ஊடகங்கள், தொலைக்காட்சி அனைத்திலும் கொலை, கொள்ளை, கற்பழிப்பு. ஏன் இந்த கொடூரங்கள்? மனிதன் தன் ஐம்பொறிகளையும் அடக்கியிருந்தால் இவ்வாறு நடந்திருக்குமா? இறுதியாக 2 திருக்குறளை கூறி எனது உரையை நிறைவு செய்கிறேன். எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. பல்லார் பகைகொழலின் பத்தடுத்த தீமைத்தே நல்லார் தொடர்கை விடல். சொல்லுக சொல்லிற் பிரிதொரு சொல், அச்சொல்லை வெல்லும் சொல் இன்மை அறிந்து என்று கூறி வாய்ப்பளித்த நண்புள்ளங்களுக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி மறப்பது நன்றென்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. நன்றி.